ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா செய்ய சொல்லித்தரேன். இது ஆட்டுக்கால். இது ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இன்னும் இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், தேங்காய், சோம்பு, பொரிக்கடலை, இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்குவோம். தேங்காய், பொரிக்கடலை, சோம்பு ஒன்றா அரைச்சிட்டு இதுங்களை தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் இதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு சோம்பு போட்டிருக்கேன். இதில் இப்போ நான் காமிச்சேன்ல அரைச்சி வெங்காயம், அந்த வெங்காயத்தை அரைச்சிருக்கேன். இந்த சோம்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது நம்ம வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ரொம்ப தீய வேண்டாம், கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததால போதும். நம்ம ஏற்கனவே தேங்காவோட கொஞ்சம் சோம்பு, பொரிக்கடலை, கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சிருக்கோம். என்னென்னா கசகசா ஊற போட்டது காமிக்க மறந்துட்டேன். அதை போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம இதோட இந்த வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இன்னும் இதுக்கு பட்டை லவங்கெல்லாம் நான் என்ன செய்கிறேன்னா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்க இதெல்லாம் ஒன்றாவே அரைச்சிடுவேன். ஒன்றா அரைச்சிட்டாக்கா நம்ம முழுசாக போடுறதோடு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடவே சேர்த்து அரைச்சி வச்சிடுவேன். அதனால் நம்ம தனியாக அதை சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது ஆட்டுக்கால் பாயான்றது நிறைய விதமாக செய்யலாம். நம்மளுடைய இஷ்டம்தான். என்ன வெறும் சூப்பாகவும் போட்டு கொடுக்கலாம். வெறும் சூப்பாக போட்டு அதை தூக்கி தூர போடுறதுக்கு இப்படி பாயாவாக செஞ்சிடுவாங்க எல்லாம். இந்த இஞ்சி பூண்டு வாசனையும் வெங்காய ஸ்மெல்லாம் போனதும் நம்ம இதில் மசாலாங்க போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் நான் இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் கஸ்தூரி மேத்தி. அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இந்த கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷன் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு ஸ்பூன்னு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எனக்கு மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் இதுலேயே கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஊற்றிடலாம். இதுக்கு அடுத்து தேங்காயும் போட்டுடலாம். இதற்கு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதுங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தேங்காயும் போட்டேன். இதுக்கு இப்போது ஹைலைட்டாக ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது ட்ரம் ஸ்டிக். இதில் ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி போடுறேன். ஓகேவா? இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முருங்கைக்காவும் இந்த மசாலாவிலே போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்காய் இந்த மசாலாவோடு நல்லா கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு. வேகலை, அதாவது கொஞ்சம் மசாலாவோடு பெரட்டி விட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆட்டுக்காலோடு சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுக்காலோட நம்ம கூட்டி வச்சுருக்க இந்த முருங்கைக்காய் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
என்ன செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆல் டு ஆல் சேனல் ஸ்பெஷலில் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லித்தரேன். சேம் டைம் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ஓகேவா? சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம். ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்தோடவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் மல்லி செடி போட்டு இந்த முருங்கைக்காயெல்லாம் வேகணும். அதுக்காக ஒரு விசில் விட்டு எடுத்தாக்க போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லி செடி போட்டாச்சு. இப்போ நான் குக்கரை மூடிட்டு சும்மா ஒரு விசில் விட்டு எடுத்துடுறேன். நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா வித் முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது பண்ணலாம், சர்வ் பண்ணலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பின்ன சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பாடு, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா வித் முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, பி ஹாப்பி. என்னுடைய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.